எப்பா என்ன இன்னிங்ஸ்ல சாமி மனுஷனா இல்ல மான்ஸ்டரான்னு தெரியல. இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காங்க 5வது T20 போட்டி நேற்று நடக்க 3 சேஸோட கிளம்புறாங்க டீம் இந்தியா. முதல்ல பேட்டிங் செய்ய வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. டீம் இந்தியாவுக்காக ஓப்பனிங் சஞ்சு சாம்சனும் அபிஷேக் சர்மா எக்ஸலண்டா பிளே பண்ணி ஒரு பார்ட்னர்ஷிப் போட அதிரடியான பவர் பிளே ஆரம்பிச்சிருப்பாங்க. ரெண்டு பேருமே டீம் இந்தியாவுக்கு நல்ல ஸ்டார்ட் கொடுத்து அடுத்தடுத்த விக்கெட் கொடுத்துருப்பாங்க. அடுத்து அந்த கேப்டன் சூரியகுமார் வழக்கம் போல எந்த போட்டிலையும் ஃபெயிலியர் ஆக, இன்னொரு பக்கம் திலக் வர்மா ஹர்திக் பாண்டியா எக்ஸலண்டா பார்ட்னர்ஷிப் போட அவங்களோட அற்புதமான அதிரடியான இன்னிங்ஸ்னால சவுத் ஆப்பிரிக்கா பவுலர்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து பொழந்து காட்டி டீம் இந்தியா 20 ஓவர் முள்ள 231 ரிமாலி இலக்கு அடிச்சிருப்பாங்க. இதை சேஸ் பண்ண அந்த சவுத் ஆப்பிரிக்காவோட ஓப்பனர் டிகாக் மட்டும் எக்ஸலண்டா பிளே பண்ணி 50+ ரன்ஸ் அடிக்க அவர் விக்கெட் போனதுக்கப்புறம் அடுத்து அந்த சவுத் ஆப்பிரிக்கா பேட்ஸ்மேன்லாம் வந்ததுன்னு தெரியல, போனதில் லயனா விக்கெட் கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்ல சவுத் ஆப்பிரிக்கா என்ன தான் போராடினாலும் கடைசியில் சவுத் ஆப்பிரிக்கானால 201 ரன் மட்டுமே அடிக்க முடிஞ்சுக்கு. இதனால டீம் இந்தியா அந்த போட்டியை 30 ரன் காசில் ஈஸியாக வின் பண்ணி போயிட்டாங்கன்னு சொல்லணும். இந்த போட்டிக்கான பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு ஹர்திக் பாண்டியா வாங்கியிருப்பாங்க. இந்த சீரீஸை இந்தியா 3-1 ஈஸியாக வின் பண்ணி இப்போ கோப்பையை தட்டி தூக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்தியா டெஸ்ட் சீரீஸை தோற்றுருந்தாலும் அடுத்து நடந்த ODI T20 கம்பேக் கொடுத்து ஈஸியாக வின் பண்ணி கோப்பையை தூக்கிட்டாங்கன்னு சொல்லணும். ஹர்திக் பாண்டியாவோட அந்த பர்ஃபார்மன்ஸ் பற்றி என்ன நினைக்கிறேன் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு இந்தியா T20 வேர்ல்டு கப்புக்கான ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. உங்களோட ஸ்குவாடை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.